தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 96579657. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வணக்கம். தமிழ்நாட்டில் பட்ஜெட் 5ஆம் தேதி தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட். ஆல்ரெடி புதுசாக திட்டங்கள் வேற ஒரு பக்கம் பேர் மாற்றத்தோட வந்துட்டு இருக்கு. புதிய அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ நீங்கள் கூட சில அமைச்சர்களை அண்மையில் சந்திச்சுட்டு வந்தீங்க. இந்த அரசாங்கத்தினுடைய இந்த பொருளாதார நிலையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வெள்ளை அறிக்கை ஆல்ரெடி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசிட்டோம். அரசாங்கம் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதை பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். எந்த ஐடியா எனக்கு கேட்கவும் இல்லை, நான் கொடுக்கவும் இல்லை. ரைட்டாக கொடுத்தா நான் கேட்டால் தானே கொடுக்கணும். என்னை இது வரைக்கும் கூப்பிட்டு கேட்கல, நான் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இட் வில் பி ஸ்டேட்டோ. நான் இன்றைக்கி உண்மையாக சொல்லணும்னா ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, திமுக சில நலத்திட்டங்கள்லாம் பண்ணி மக்களை கவர்ச்சியாக பண்ணாங்க. இவருக்கு வேணுங்கிற திட்டங்களை பண்ணி இவர் கவர்ச்சியாக பண்ணுவார். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒத்துமை உண்டு. காங்கிரஸ் காலத்துலேருந்தே இன்றைக்கு வரைக்கும் சில நல்ல திட்டங்களை எல்லோரும் நடத்திட்டுருப்பாங்க, பேர் மாற்றிப்பாங்க. பட் அதை மூட மாட்டாங்க. மோதி மாதிரி கிடையாது. நான் 100 நாள் வேலை வாய்ப்பை நிறுத்துவேன், இப்போ ஸ்கீமை மாற்றிட்டாரு, இதை மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ இவர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்தார். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் லிமிட் பண்ணார். இப்போ இவர் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு பெருந்தலைவர் காமராஜ் பேரை வச்சிட்டார். இனிமேல் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ குழந்தைங்க புதுசாக பிறந்தால் மோதிரம் போடுறேன், எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அந்த ஸ்கீமில் வாட் எவர் இஸ் த ஸ்கீம், அது அவரோட ஸ்கீமை அவர் சொன்னது தாய்மாமன் சீரு ஸ்கீமுங்கிறது டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். மீதி அவரால் எல்பிஜி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமானா, இன்றைக்கி இருக்கிற ஈரான் அமெரிக்க போரில் அந்த எல்பிஜி ஸ்கீம் ஒன்றும் பண்ண முடியாது. அது வாய்ப்பு இல்லை இந்த பட்ஜெட்டில் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பொருளாதாரம் தெரிஞ்சதுனால 2500 எல்லா கட்சியும் சொன்னது. அதையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அதை பண்ணால் உண்டு. ஏற்றி கொடுத்தாரு 1000 ரூபா, 1500. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் கழிச்சு கொடுக்குறேன்னு கூட சொல்லலாம். 2500 இல்லாட்டா நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதை 2500 ஆக்குறேன்னு சொல்லலாம். அது மாதிரி தான் சொல்லாமே தவிர, அதை தவிர எர்த் ஷேட்டரிங், அதாவது உலகத்தையே திருப்பி போடுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் வரும்னு எனக்கு தெரியும். முக்கியமாக வேறு ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஃபைனான்சஸ் ரொம்ப நாசுக்காக இருக்குது. நம்மளுக்கு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போயிட முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி கடன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது பண்ண முடியும். அது என்ன அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஜிஎஸ்டி கலெக்ஷன் நம்ம ஊரில் நடக்கிறத பூஸ்ட் பண்ணி அதை பண்ணாங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனால் லாங் டேர்மில் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இபியும் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளமையும் அவங்க சால்வ் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுல நம்ம அதிக வருமானம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொன்னதாக நம்மளுக்கு எல்லாம் கரெக்டுப்பா. பட் ப்ரைமரி ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணணும். இட் ஹாஸ் டு எங்கேருந்தா ஒரு இடத்துல ரெவென்யூ வரணும். ரைட்டாக நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறதுலையே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ரெவென்யூ ஜெனரேட்டிங்காக நீங்கள் ஏதாவது பண்ணால் தான் உங்களுக்கு அது வரும். ரெவென்யூ ஜெனரேட்டிங் இல்லைன்னு வைங்க, அப்போ நீங்கள் கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கணும். கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கலன்னா அது லாஸ்ட்டில் போய் கடன் வாங்கி எங்கேயாவது போகும். கவர்மெண்ட் அதோட டேக்ஸ்லேருந்து கொடுக்கணும். சுமார் 20% ஆஃப் அவர் டோட்டல் பட்ஜெட் இதுலேருந்து போகிறது. எதுலேருந்து போகிறது? 20% எலக்ட்ரிசிட்டி பட்ஜெட் இந்த ஃப்ரீ ஃபார்மர் ஸ்கீமுக்கு போகிறது. அதில் நிறைய முறைகேடெல்லாம் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த அக்ரிகல்ச்சருக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குற பவரை கரெக்டாக குவான்டிஃபை பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெரிய சேவிங்ஸ் பண்ணணும். அதை சேவிங்ஸ் பண்ணி டைட் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ண முடியும். பட் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ண முடிஞ்சால் ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு இது வரைக்கும் பிடிச்சது என்னென்னா, ஒரு கோவிலில் பணம் கட்டிட்டாங்கன்னா அந்த எஃப்டி போட்டு அந்த கோவில்லையே செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. வேறு எங்கேயாவது கான்ட்ராக்ட் விட்றத நிறுத்திட்டாங்க. அது எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லது. அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஏதாவது மேம்பட்ட விஷயம், அதுலேருந்து ஏதாவது பயணியில் கிளியராக அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் தப்பு பண்ணார், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது சரியாயிடும். ரைட்டா? பட் இப்போ நான் இதை கவர்மெண்ட் ட்ரஸ்ட்டில் நான் ஒரு ஹிந்து, ப்ராக்டிஸிங் ஹிந்து, ரெகுலராக கோவிலுக்கு போகிறேன். நேற்று கூட மன்னார்குடியில் போய் ராஜகோபாலசாமி பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ எந்த ஊருக்கு போனாலும் நான் கோவிலுக்கு போகிறது என்னோடய வழக்கம்.
என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கம் கோவிலை நடத்துகிறத நான் வரவேற்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ப்ரைவேட் காரில் கொடுத்தாங்கன்னா ராமர் கோவிலில் இப்போ நடந்ததை பார்த்தீங்க, அதுதான் நடக்கும். அதனால் ப்ரைவேட் அப்புறம் யாரை ட்ரஸ்டியாக போடுறது, இப்படி போடுறது. இதே அரசாங்கம் தான் நம்ம கேள்வி கேட்கணும். இந்த அரசாங்கத்திட்ட என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? டாக்ஸ் எதுவும் உயருமா? இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேட்டஸ் ஜோன் சொல்லிட்டேன். இந்த அரசாங்கத்தோட மெயின் புஷ்ஷே வந்து நான் கரப்ட் கவர்னன்ஸுக்கு தான் இருக்கும். லோவர் லெவலில் கரப்ஷன் என் பண்ணுறது தான் இவங்களோட கவர்னன்ஸ் பிரின்சிபலாக இருக்கும். ஸோ இதை வந்து இவங்க புஷ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு? இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு? கோல்டு விலை ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா ஏறுது இறங்குது. கச்சா எண்ணெய் விலை வேற ஒரு பக்கம். கச்சா எண்ணெய் விலை $100 கிட்ட எட்டிடுச்சு. திரும்பி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுற மாதிரி நிலைமை வரும். அது வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது ரூபா அதிபாதாளத்துக்கு விழுந்துக்கிட்டே இருக்குது. 97 கிட்ட போயிடுச்சு. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியர்கள், வெளிநாட்டு இந்தியர்கள் பணத்தை திரும்பி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அவங்க ஊர்லேயே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து வட்டி விகிதத்தை ஏற்றணும், இவங்க ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அங்கே ஏறிச்சுன்னா இங்கே ப்ராப்ளம் வரும். நம்ம ஊரில் வந்து மேஜாக வெளிநாட்டுக்கு அனுப்புறத வந்து ஒன்று ஐடி, ரெண்டாவது ஃபார்மா மேலே ஹெவியாக டேக்ஸ் போடுறேன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு இந்த அரசாங்கம் மௌனம் காட்டுது. விவசாயி அப்போ நீங்கள் உங்களோட ஒரு டாரிஃபுக்கு நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலே அவர் இந்த மாதிரி டாரிஃப்லாம் போடுறாரு. அப்போ நீங்கள் அவரை நம்ப முடியாது. இது மாதிரி சம்பவத்தில் நாங்கள் விவசாயிகளுக்கு எதிர்த்து அங்கேருந்து ஃப்ரீயாக கொண்டு வருவாங்க. விவசாயிகள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க இதுலேருந்து வராங்க, பஞ்சாப்லேருந்து நடந்து வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாசூக்கான டைமு. பெட்ரோல் டீசல் விலை ஏறும், விலைவாசி ஜென்ரலாக ஏறும், ரூபாவின் மதிப்பு விழும். நம்மளோட மான்சூன் ரொம்ப பெரிய ஃபெயிலியரை நோக்கி போயிடுச்சு. 20% மேலே மான்சூன் ஃபெயிலியரு. அதனால் தின்பண்டத்தின் விலைகள் ஏறும். இதெல்லாம் எப்படி சர்க்கார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அண்ட் ஐடியில் தான் நம்மளோட பிக்கஸ்ட்டு ஆட்களை சேர்த்தது. இப்போ ஐடியில் ஆளை சேர்க்க மாட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய ப்ரெஷரில் போய் கோல்டு சார், கோல்டு டெஃபினட்டாக இறங்கும். இப்போ ஏறிட்டுருக்கு, நானே சர்ப்ரைஸ்டு. ஆனால் இந்த அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா கோல்டு டெஃபினட்டாக விழும். அமெரிக்கா ஈரான் இடையே அந்த போர் வந்து தொடர்ந்து நடைபெற்றுருது. கச்சா எண்ணெய் விலை வந்து குறைஞ்சிருந்ததை நம்ம பார்த்தோம், மீண்டும் உயர தொடங்கியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அங்கே விலையெல்லாம் கம்மியாகுது, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கம்மி பண்ணலாமே அப்படின்லாம் வந்து கேட்கப்பட்டிருந்தது. பட் மறுபடியும் வந்து உயர்ந்திருக்கு. எப்படி போகுது? 20 நாளைக்கு விலை கம்மியாக இருந்தால் 20 நாளைக்கு யூஸ் பண்ண ஒன்றா கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் கம்மி பண்ணியிருக்க வேண்டியது இவங்க கம்மி பண்ணலை. இந்த வாட்டி ஏன் பெட்ரோல் கச்சா எண்ணெய் விலை ஏறுறச்ச ஏன் அவ்வளோ தூரம் ஏறலை, 150லாம் ஏன் போகலைன்னா, சைனா வந்து அவங்க இம்போர்ட் பண்ணதை ரொம்ப குறைச்சிட்டாங்க. சைனா வந்து இப்போ ஆயிலில் இருந்து டிபெண்டன்சி எடுத்துகிட்டு கோல் மேலே நிறைய டிபெண்டன்சி யூஸ் பண்ணிட்டாங்க, கோலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. ஸோ சைனா வந்து நினச்ச அளவு கச்சா எண்ணெய் வாங்க வராதனால மார்க்கெட்டில் கச்சா எண்ணெய் விலை எதிர்பார்க்க அளவு ஏறலை. இன்னும் சைனா மார்க்கெட்டில் வரல. அதனால் அந்த கச்சா எண்ணெய் விலை நம்ம எதிர்பார்த்த அளவு ஏறலை. இன்றைக்கும் 98 இருக்குது. நான் தான் இது மாதிரி நிறுத்தினா 120, 130 போகும். நான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்லேருந்து வரதை தவிர இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் சீன்னு ஒன்று இருக்குது. அதாவது சவுதி அரேபியாவில் இந்த ஹோர்முஸில் இருக்கிற ஊர் பேர் டமாம்லேருந்து பைப்லைனில் ஆப்போசிட் சைடு கொண்டு போய் ஜெட்டா கொண்டு போய் ரெட் சி வழியாக கொண்டு வராங்க. சவுதி அரேபியா கடைசியில் யமனுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஹுத்தூனின்னு ரெபல்ஸ் இருக்காங்க. அந்த ஹுத்தூனி ரெபல்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது ஈரான். இப்போ நேற்று என்ன ஆகிடுச்சுன்னா, சவுதி டேங்கரை 3 வந்து அந்த ஹுத்தூனி ரெபல் அடிச்சிட்டாங்க. ஸோ $98 ஆகிடுச்சு. இப்படி $100 ஆகிடுச்சுன்னா இந்தியாவுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்? இந்தியா திரும்பி பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றணும், இல்லாட்டா அந்த வாங்குகிற டேக்ஸை குறைக்கணும். இப்போ நியர்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்த்து $50, $55 டேக்ஸ் வாங்குறாங்க. அதை நீங்கள் வந்து $20 குறைச்சிங்கனாலே ப்ரெஷர் குறையும். ஆனால் அதை குறைச்சிங்கன்னா வேறு எங்கேயாவது டேக்ஸ் வாங்கணும். ஸோ இது இப்போ நீங்கள் டேக்ஸை இதே ரேட்டில் வைப்பீங்கன்னா ரேட்டு ஏறணும். அதில் சந்தேகம். அதை பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? முடியாது, பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்கள் A1 to A7 மேலே டேக்ஸை ஏற்றினீங்கன்னா சரியாக போய்டும். சரி, இது வந்து இந்தியாவில். அதுவே உலக அளவில் பார்க்கும்போது இதில் ஏதாவது குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இந்தியாவில் முடிச்சிருவோம். இது மட்டும் ப்ராப்ளம் இல்லை. இந்தியாவில் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, ரூபாயின் மதிப்பு கீழே விழும்.
ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 95 வச்சுருந்தாங்க. $100 பில்லியன் அளவில் ஷார்ட் அடிச்சு. இப்போ அது 96, 68 வரைக்கும் வந்துருச்சு. 97 வரைக்கும் போயிடும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பொருள் காலத்தால் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, சாயங்காலம் படுக்கிறதுக்குள்ளே ஒரு சாமானியன் 60% பொருள் டாலரில் வெளிநாட்டிலேருந்து வருது. நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு, ஃபோனு, கூகுளு, ஆண்ட்ராய்டு, நீங்கள் தேய்க்கிற டூத் பேஸ்ட்டு, அப்புறம் இந்த ப்ரஷ்ஷு தேய்க்கிறீங்கல்ல, அதில் வர பிளாஸ்டிக் பார்ட்ஸ் எல்லாமே இது மூலமாக தான் வருது. இதோட விலைவாசிலாம் ஏறும். இன்னொன்று, நம்ம சாப்பாட்டுக்கு எண்ணெய் வருதுல்ல, சமையல் எண்ணெய், அது பாம் ஆயில் இந்தோனேஷியாலன்னு வருது. அதுவும் டாலர் ஏறினா ஏறிடும். ஓவராலாக இந்தியாவில் விலைவாசி ஏறும். அதே மாதிரி இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்னினோ எஃபெக்ட்னால நம்மளுக்கு மான்சூன் கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. மான்சூன் ஃபெயிலியர் ஆனதுனால நேற்று வரைக்கும் 22% பிலோ நார்மல். அப்படின்னா நார்மல்லேருந்து 22% கம்மி. ஸோ அதனால் ஃபர்டிலைசர் விலை ஏற்றம், இதனால் ஃபர்டிலைசர் விலையும் ஏறும். ஸோ உங்களுக்கு ஃபுட்டு, அரிசி, கோதுமை, அதை தவிர பருப்பு வகைரா ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஷார்ட் சப்ளையில் இருக்கும். அதெல்லாம் விலை ஏறும். பாலோட விலை இன்னும் ஏறும். இதெல்லாம் ஒரு இன்ஃப்ளேஷனரி விலைவாசி இப்போ இவ்வளோ கட்டத்தில் இருக்கிறதுனால விலைவாசியும் இந்தியாவில் ஏறும். உலகத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, அமெரிக்காவுக்கு நிறைய கச்சா எண்ணெய் இருக்குது. அவன்கிட்ட ஆல்ரெடி கச்சா எண்ணெய் பண்டார் நிறைய வச்சுருக்கான். அந்த கச்சா எண்ணெய் பண்டார் இருக்கிறச்ச கூட அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவனோட ப்ரைஸ் டிரான்ஸ்பரண்ட், நம்மளை மாதிரி இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஸோ அந்த விலைவாசி டக்குன்னு ஏறிடும். இப்போ அவங்களுக்கு ஹாலிடே சீசன் அமெரிக்காவில். ஸோ அங்கே டிரைவிங் சீசன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் வண்டியை ஓட்டுற சமயம். இந்த வண்டி ஓட்டுற சமயத்தில் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா மக்களுக்கு கோபம் வரும். ஸோ அண்ட் இப்போ இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா அவங்க டார்கெட் 2% இன்ஃப்ளேஷன். அது ஒரு 3 வருஷமாக 3.5%க்கு மேலே இருக்குது. அப்போ என்ட்ரன்ஸ் ஆகிடுங்கிற பயத்தில் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவான். அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா என்ன ஆகும்னா, இங்கேருந்து இருக்கிற பணம் இன்னும் ஃபாஸ்ட்டாக வெளிநாட்டிலேருந்து போகும். ரூபா இன்னும் விழும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் ப்ரெஷரில் வரும். எல்லாமே ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும். இந்த சமயத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட் அக்ராஸ் தி கண்ட்ரி, இந்த எக்கனாமிக் வீழ்ச்சி ஒரு டெட்லி காம்பினேஷனாக இருக்கும் அடுத்த 1.5 வருஷத்துக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.